நமக்கு ஒரு இஷ்ட தெய்வம் நம்ம மனசுக்குள்ள இப்பவே சாதாரண ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். ஏதாவது ஒரு தெய்வம் நம்மளை வந்து வழிபடும் போது ரொம்ப ஈர்த்து பிடிக்கும், ரொம்ப கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி எந்த தெய்வம் கெட்டியாக பிடித்து கொண்டு இருக்கிறதோ அதையே நாம் தொடர்ந்து போனா போதும். அந்த ஒரு தெய்வத்தை நாம் தொடர்ந்து போக போக எய்தர் அது நம்மளை வச்சுக்கோ, இல்லைன்னா அது நம்ம யாருக்கிட்ட அதை கொடுக்கணுமோ நம்மளை குழந்தை மாதிரி எடுத்து கொடுத்துரும். நீ வச்சுன்னு போ, நீ இனிமே அங்கே கொண்டு போய்க்கோ. நிறைய ஜாதகம் பார்த்துருக்கோம், எந்த தோஷம் எதுவுமே இல்லை. ஆனால் எதுக்காக அது மாதிரி திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு? பெரியவனுக்கு ஆகலைன்னா சின்னவன் வந்து பண்ணிக்கல. கல்யாணம் ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறது எனக்கு அதுதான். எனக்கு வேற எந்த விஷயத்துக்குமே நமக்கு வந்து எனக்கு ரெமெடியில் வந்து எனக்கு அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்காது. இந்த கல்யாணம் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஜென்ஸ் யாராவது வந்து உட்காந்தாங்கன்னா போதும், எனக்கு என்ன உங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்குறதுனே தெரியாத மாதிரி ஆகிடும். கன்சிஸ்டன்சின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, கண்டிப்பாக எல்லாத்துலையும் சேர்த்திக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது வந்து லைஃப்பில் நம்ம பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். கொஞ்சம் பாதியில் விட்டுட்டு நம்ம போகிறது, அல்லது நம்ம சில விஷயங்களை தொடர்ந்துட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயம் நமக்கு செட் ஆகலைன்னு வேற ரூட் மாற்றி போயிட்டே இருந்தோம்னா, ஜாதகம் அப்படிங்கிறதே நம்மளுடைய ப்ரீவியஸ் கர்மாவோட ஒரு கரண்ட் பிரிண்ட் தான் ஜாதகம் அப்படின்றத விஷயத்தை தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் அதுக்காக நம்மளை வந்து அப்படியே இருக்க சொல்லி யாருமே சொல்லலை. நம்ம வந்து அது அப்படியே இருந்தாலும் நமக்கு வந்து இன்னும் திரும்பி நம்ம எக்ஸ்ட்ராவை கொண்டு போயிட்டு நம்ம அங்கே போவோம். அதே போல் வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து கர்மாவை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம வந்து போய் நம்ம எந்த மாதிரியான விஷயங்களாக செய்தால் அதை சரி செய்யலாம். சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்றோம், பிராப்த கர்மா அப்படின்னு சொல்றோம், கிரியமான கர்மா, ஆகமி கர்மா, இப்படிலாம் நம்ம வந்து கர்மாக்களை சொல்றோம். அந்த கர்மாக்களை எல்லாம் நம்ம வந்து சொல்லும்போது பார்த்தோம்னா அதுல வந்து பெரும்பாலும் அந்த கர்மாக்கள் அப்படின்றதுல நம்மளுடைய ஒரு சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு நம்மளுடைய இயக்கக்கூடிய நம்மளுடைய ஆழ்மனமானது பெரும்பங்கு வகிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கு. எனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் காரணம் நான் தான், என்னுடைய ஜெயத்துக்கு காரணம் நான் தான், அந்த தோல்விக்கு காரணமுமே நான் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்றதுல நாம எப்ப 200% ஆரோமோ அப்பவே அது போயிடும். வணக்கம் சார். திருமணம் ஆகாத நிறைய பேர் இருக்காங்களே, எங்கள் வீட்டிலே இருக்காங்க 2 பேர். ஆனால் அவங்க நிறைய ஜாதகம் பார்த்துருக்கோம், எந்த தோஷம் எதுவுமே இல்லை. ஆனால் எதுக்காக அது மாதிரி திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது? நான் நிறைய யூடியூப்ஸில் நிறைய பார்க்குறேன். அதில் கமெண்ட்ஸ் படிச்சிங்கன்னா நிறைய பேர் பொண்ணுக்காகல பையனுக்காக இது மட்டுமே நிறைய கமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. எனக்குமே பார்க்கும்போது இப்போ எங்கள் வீட்டில் 2 தம்பி இருக்காங்க. ஒரு தம்பிக்கு 40 ஆகிடுச்சு, ஒரு தம்பி 36. ஆண்களுக்கு பெரியவனுக்கு ஆகலைன்னா சின்னவன் வந்து பண்ணிக்கல, அவன் பண்ணட்டும் இப்படியே போயிட்டுருக்கு. எதனால் அந்த மாதிரி இருக்குது? நிறைய பேருக்கு இது மாதிரி இருக்குன்றது நான் அந்த யூடியூப்பில் பார்க்கும்போது நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்களுக்கு தாங்க இப்ப கல்யாணமாக பிரச்சனையே இருக்கிறதுங்கிறதே ஆண்களுக்கு தான் இருக்கு. இல்ல இந்த கல்யாணம் ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கிறது எனக்கு அதுதான். எனக்கு வேற எந்த விஷயத்துக்குமே நமக்கு வந்து எனக்கு ரெமெடியில் வந்து எனக்கு அவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்காது. இந்த கல்யாணம் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஜென்ஸ் யாராவது வந்து உட்காந்தாங்கன்னா போதும், எனக்கு உங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்குறதுனே தெரியாத மாதிரி ஆகிடும். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாதகம்லாம் நல்லா இருக்கும், அவங்களுக்கு பீரியடும் நல்லா இருக்கும், இந்த டைமில் ஆயிருக்கணுமேப்பா, ஏதாவது தெரியாமல் பண்ணிக்கிட்டியான்னு கேட்குற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஆனால் ஆயிருக்காது, அவங்க ரொம்ப கரெக்டாக தான் இருப்பாங்க. இதில் என்ன பண்ணாலும் நமக்கு ஆகிறது இல்லைங்கிறது இந்த சமூகம் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வேறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா. அதனால கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்கள பண்ணிக்கிறதுக்கு பெரும்பாலும் விரும்ப மாட்டேன்றாங்க. இந்த நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட டிமாண்ட்ஸுமே நிறைய இருக்குது. இப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சியிலே ஏதோ டிவியில் அந்த மாதிரி வேறு நிறைய டிமாண்ட் பண்ணாங்களாமே. ஏதோ ஒரு டிவியோடத்தில் வந்து நிறைய டிமாண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கர டிமாண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற டிமாண்ட்ஸ் ஜாஸ்தியானதுனால சமூகம் அந்த மாதிரி மாறி போனதுனால இவங்களுக்கு அந்த மாதிரி தேங்கி இருக்குது. நிறைய வரன் பார்க்குறதுல பார்த்திங்கன்னா நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, ஏகப்பட்ட இவ்வளோ பொண்ணுங்க எங்கே இருக்காங்க பார்த்தா எல்லாம் அபவ் 30க்கு மேலே நிறைய ஏஜ் இருக்குது. ஆனால் எப்படி இதை கனெக்ட் பண்ணுறதுன்றது அது எதனால் அப்படி தள்ளி போகிறதுன்னு தெரியல. பெண்களுக்கு அது நீங்கள் மேட்ரிமோனியல் சைடில் போனால் அவங்களே கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை அவங்களுக்குமே பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. ஆனால் எங்கள் இதில் எதுக்கு இது மாதிரி நடக்காமல் இருக்குன்னு தெரியல. ஆண்கள் ரீதியான விஷயங்களுக்கு மகாலட்சுமி கோயிலில் போயிட்டு நான் வந்து ஜென்ரலாக இதில் ரெமெடியோட நிறுத்திக்கிறேன். எனக்கு தெரியலை இது உண்மையாகவே இந்த ஆண்களோட விஷயத்தில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி அதுவும் ஆண்களுக்கு கொஞ்சம் ஒரு 30-35 வயசுலாம் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிறது பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது. லேடிஸுமே பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வயசாகிட்டு தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சீக்கிரமாலாம் அவங்க பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. குறைஞ்சது 25 வயசுக்கு மேலே தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, 25 மேலே தான் திருமணம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. மகாலட்சுமி கோயிலுக்கு வந்து போயிட்டு ஒரு 6 வாரங்கள் நமக்கு அங்கே வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் இருப்பாங்க இல்லையா, வெள்ளிக்கிழமையாக பார்த்துட்டு அவங்களுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நாம் வந்து ஒரு வளையல், மஞ்சள்
இது மாதிரி கொடுக்கறது, வளையல் கொடுக்கறது, மஞ்சள் கொடுக்கறது, ஏதாவது ஸ்வீட் வந்து நம்ம வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண சொல்லிட்டு அங்கே சில பழைய கோயில்கள்லாம் மடப்பள்ளி இருக்கும் இல்லையா, அவங்ககிட்டயே கொடுத்தா தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்டே அந்த பிரசாதத்துக்கு கொடுத்துட்டு அந்த ஸ்வீட் மாதிரி ஏதாவது பண்ண சொன்னோம், சக்கரை பொங்கல் மாதிரி பண்ண அவங்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுறது. ஒரு 6 வீக்ஸ் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகாலட்சுமி கோயில்னா மகாலட்சுமினா பெருமாள் கோயில் தான். பெருமாள் கோயில் மகாலட்சுமி இல்லாத பெருமாள் கோயிலே இல்லையே, தாயார் இருக்கிற இடம் தான். நம்ம எங்கே வேணாலும் எந்த பெருமாள் கோயிலில் வேணாலும் போய் இந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் பழைய கோயில்களாக இருந்தால் ரெகுலராக பண்ணி நல்லா பண்ணுறவங்களா இருந்தால் அதில் பண்ணலாம். இது மாதிரி ஒரு 6 வீக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு அவங்க கூட வரணுமா? அவசியம் இல்லை, நமக்கு பிரார்த்தனை இருந்தால் போகிறோம். கோயில்களுமே நிறைய இருக்கேம்மா, கோயில்களில் நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்குது. இப்போ கோயில்களில் இப்போ நாங்கள் வந்து இந்த பரிகார ஸ்தலம்ஸில் போடுறோம், நிறைய கோயில்கள் அந்த மாதிரி ஆகுது. அவங்க ஆனதுக்கப்புறம் அவங்க இன்ஃபார்ம் பண்ணவும் செய்கிறாங்க. நிறைய கோயில்கள் அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கிறதே ஒரு 10-20 கோயில் போட்டிருப்போம். போன கல்யாணம் உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அங்கேயே எழுதியே போட்டு வச்சுக்கிறாங்க. இங்கே இதுக்கு வெறும் கல்யாணத்துக்கு ஸ்பெஷலான இதுன்னு. நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நித்திய கல்யாண பெருமாள் இருக்கார் இல்லையா, போயிட்டு வந்திருக்கோம். ஒரு தடவை போயிட்டு வந்திருப்பீங்க. அது ஒரு தடவை போயிட்டு வந்தால் போகாது. நமக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து தொடர்ந்து போகணும். ஒரு வீக்லியாவது நம்ம ஒரு 6 வீக்ஸ் போகணும். ஓவராலாக நம்ம வந்து ஒரு எனர்ஜி சேஞ்ச் அப்படின்ற விஷயத்த பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எதையாவது மாற்றணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தொடர்ந்து பண்ணணும். இப்போ நம்ம ஒரு 6 வீக்ஸாவது நீங்கள் தொடர்ந்து போகிறது அப்படின்னு நீங்கள் அங்கே போகிற மாதிரி இருந்ததுனாலும் அவங்க வரணுங்களா? கண்டிப்பாக. யாரு? அப்போ பையனுக்கு அப்போ வரணும், அவங்க தான் வந்து பண்ணணுமா? இல்லை, பையனை நீங்கள் நித்திய கல்யாண பெருமாள்னா அது ஒரு தடவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருப்பீங்க, அது போதும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது போனால் போதும். வீட்டில் இருக்கிறவங்க யாராவது அடுத்த ஒரு 5 வாரங்கள் அவங்க போனால் போதும். ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் இதை கூட்டிகிட்டு போயிட்டு அது மாதிரி பண்ணலாம். பெண் குழந்தைகள் அந்த பிலோ 10 ஆர் பிலோ 12 எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது வந்து நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் இந்த விஷயத்துக்கு. பொதுவாக ஆண்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு வந்து மனைவியால் ஏதாவது கொடுமைகள் நடக்குது அல்லது வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றா இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் கூட இது நல்லா ஒர்க் ஆகும். அவங்க வந்து பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்குறதெல்லாம் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடிக்கடி அந்த மாதிரி கொடுக்கறது, ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வாங்கி கொடுக்கறதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நமஸ்கார். சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கில்ஸ், பேஷன், ஹார்ட் ஒர்க், இந்த 3 இம்பார்ட்டண்ட் திங்ஸ் மட்டும் போதுமா சார் அவங்களோட சக்ஸஸ் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு? அது இல்லாமல் ஆஸ்ட்ராலஜிக்கலாக இல்லை பர்த் சார்ட் பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த சம் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எதுனா வந்துட்டு இருக்குமா? அது வந்துட்டு அவங்க சம் ரெமடிஸ் பண்ணுறதுனால வந்துட்டு இன்னும் சக்ஸஸை வந்துட்டு அது நோக்கி போக முடியுமா? இல்லை, என்னுடைய அறிவுக்குட்பட்டு இப்போ அஸ்ட்ராலஜிக்கலி வந்து ஒரு தொழில் பண்ணணும்னா அது சக்ஸஸ்ஃபுல் தொழிலாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஸ்கில்ஸ் வந்து அஸ்ட்ராலஜிக்கலி தேவை, ஒரு சார்ட்டில் வந்து தேவை அப்படின்ற மாதிரி எதுவும் தேவைன்றது இருக்காது. வேறஸ் நம்ம ஒரு சார்ட்டில் பார்க்கும்போது அது அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக அவங்களுக்கு இருக்கிறவங்க இருப்பாங்க. சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் கிராஸ்பிங், ஃபோக்கஸ், இந்த விஷயங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அந்த கன்சிஸ்டன்சின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, கண்டிப்பாக எல்லாத்துலேயும் சேர்த்திக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது வந்து லைஃப்பில் நம்மளை பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். கொஞ்சம் பாதியில் விட்டுட்டு நம்ம போகிறது அல்லது நம்ம சில விஷயங்களை தொடர்ந்துட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயம் நமக்கு செட் ஆகலைன்னு வேறு ரூட் மாற்றி போயிட்டே இருந்தோம்னா கஷ்டமாக இருக்கும். அப்போது அதெல்லாம் நம்மளால் வந்து ஒரு சார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு தசாம்சத்தில் எடுத்தோம்னா அவங்களுக்கு எதில் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எதனால அவங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றத நம்ம அதில் வச்சு நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி தசாபுத்தி இல்லை, தசாம்சம்னு சொன்னேன். இப்போ நம்ம வந்து ஒரு சார்ட்டில் நம்ம ராசி கட்டம்னு ஒன்று பார்க்குறீங்க, நவாம்ச கட்டம்னு ஒன்று பார்க்குறோம் இல்லையா. அப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்க, நவாம்சம் அப்படின்னா அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி இப்படிலாம் பேசுவோம். அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்குது. பஞ்சமாம்சம்னு இருக்குது, திரும்சாம்சம்னு இருக்குது, தசாம்சம் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லைனாக வந்து ஒரு 16 சார்ட் இருக்குது. ஸோ அப்போ தசாம்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்க்கும்பொழுது அவங்களுடைய கெரியர், அவங்களோட இப்போ நம்ம வந்து 10ஆம் இடம்னு சொல்லுவோம், அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். கர்மா அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை அல்லது தொழில் அப்படின்ற மாதிரியான. இப்போ அந்த தொழில் மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து அந்த தசாம்சத்தில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தசாம்சத்தில் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன அந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குது, என்ன ஒரு அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அதில் அப்படின்றத நம்மளால் வந்து அந்த ஜாதகத்தில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அது கரெக்டாக தொடும்போது வந்துட்டு அவங்க சக்ஸஸ் ஈஸியாக அட்டைன் பண்ண முடியும்ன்றாங்க. அது உண்மையா சார்? இப்போ சனாதனத்தில் வந்து நமக்கு அந்த மறுபிறவி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முற்பிறவி, மறுபிறவி இதெல்லாம் நம்ம நம்பக்கூடியவர்கள் தான். நம்ம அதே மாதிரி ஒரு ஜாதகம் அப்படிங்கிறதே நம்மளுடைய ப்ரீவியஸ் கர்மாவோட ஒரு கரண்ட் பிரிண்ட் தான் ஜாதகம் அப்படின்றத விஷயத்தை தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் அதுக்காக நம்மளை வந்து அப்படியே இருக்க சொல்லி யாருமே சொல்லலை. நம்ம வந்து அது அப்படியே இருந்தாலும் நமக்கு வந்து அது எக்ஸ்ட்ரா இன்னும் திரும்பி நம்ம எக்ஸ்ட்ராவை கொண்டு போயிட்டு நம்ம அங்கே போவோம். அதே போல் வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து அந்த கர்மாவை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம வந்து இப்போ நம்ம எந்த மாதிரியான விஷயங்களாக செய்தால்
அதை சரி செய்யலாம், திரும்ப எடுத்துகிட்டு போகாமல் நம்ம அதை வந்து கொண்டு வந்துக்கலாம். அதுதானே நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக சார். ஸோ இப்போ ஈவெண்ட் நடந்தது, இந்த ஜூலை 5th ஈவெண்ட் நடந்தது. அதில் கூட நான் சொல்லியிருந்தது போது பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்கிறோம், பிராப்த கர்மா அப்படின்னு சொல்கிறோம், கிரியமான கர்மா, ஆகமி கர்மா, இப்படிலாம் நம்ம வந்து கர்மாக்களை சொல்கிறோம். அந்த கர்மாக்களை எல்லாம் நம்ம வந்து சொல்லும்பொழுது பார்த்தோம்னா அதில் வந்து பெரும்பாலும் அந்த கர்மாக்கள் அப்படின்றதுல நம்மளுடைய ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு நம்ம வந்து நம்மளுடைய இயக்கக்கூடிய நம்மளுடைய ஆழ்மனமானது பெரும்பங்கு வகிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆழ்மனமானது பெரும்பங்கு வகிக்கின்றது. இப்போ நாம் வந்து இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம இப்போ இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனா இது என்னைக்காவது உங்களோட ஒரு விஷயம் இருந்திருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு கூட ஏதாவது ஒரு தாட் இருந்திருக்கலாம். அது இன்றைக்கி வந்து அது மெட்டீரியலைஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி மெட்டீரியல் இது போல தான் ஒவ்வொரு எண்ணங்களுமே அப்படி மெட்டீரியலைஸ் ஆகக்கூடியது தான். அது நமக்கு தெரியறதில்ல. என்ன இப்போ சொல்கிறாங்க அப்படின்ற நம்ம வந்து ஒரு ஆய்விலும் சரி, பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்களும் சரி, நம்மளுடைய கிரந்தங்களிலே இருக்கக்கூடிய விஷயங்களுமே சரி. அப்போ முற்பகல் செய்யின் பிற்பகல் வினையும் அப்படின்னு பார்த்தா அது நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இன்னைக்கு காலையில் நம்மளோட என்ன தாட்டோ அதுதான் நமக்கு ஈவினிங்கில் வந்து மெட்டீரியலைஸ் ஆகும், மேனிஃபெஸ்ட் ஆகும், வாட் எவர் இட் இஸ். அப்போ நம்ம எதில் சரி பண்ணிக்கணும்? அப்போ நாம் நம்மளுடைய அவேர்னஸில் நம்ம வந்து நம்மளோட கான்ஷியஸ்னஸில் நம்ம சரி பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து சரி பண்ணிட்டோம்னா இந்த கர்மா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பெரும்பாலும் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த 2 கர்மாஸ் வந்து பார்க்க வேண்டியது. இது வந்து என்னோட தியரி. மேபி ஃப்யூச்சரில் வழக்கம் போல் எல்லோரும் காப்பி அடித்து அவங்களா அது மாதிரி நிறைய சொல்லலாமா இருக்கலாம். ஸோ அது மாதிரி இப்போ நாம் சொல்கிறது வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது, நான் அனுபவிக்கிற ஒவ்வொருத்தரோட அனுபவங்களில், மற்றவங்களோட அனுபவங்களால் மூலமாக நான் அறிந்து கொண்டது அப்படின்ற விஷயத்தில் நான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து பார்க்கும்பொழுது இந்த 2 லாஸ்ட் 2 கர்மாஸ் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். ப்ரீவியஸ் 2 கர்மாஸ் பற்றியும் பேசலாம். அது வந்து நம்ம வந்து பாஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம், போன ஜென்மம்னு அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லிடுறோம். சஞ்சீத கர்மாவையும் நம்ம வந்து பிராப்த கர்மாவையும். ஸோ அதை பற்றியுமே நான் இன்னும் சிறிது நாட்கள் கழித்து பேசுவேன். அதுக்கு இன்னும் ஒரு டைம் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்ததுன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு கான்ட்ரவர்ஷியலாக கொண்டு போக வேண்டாம் இப்போவே அப்படின்றதுனால நான் வந்து அதை பற்றி எதுவும் இப்போ சொல்லாமல் இருக்கேன். ஸோ மீதி இருக்கிற 2 நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அதுக்கு கொஞ்சம் நிறைய நபர்களை நம்மளால் தயார்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு ஆசையும் எண்ணமும் எனக்கு இருக்குது. ஸோ அந்த அவேர்னஸ், அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற விஷயத்தில் நம்ம வந்து கொண்டு போயிட்டு எல்லாத்துக்கும் எப்போ நானே தான் எனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் காரணம் நான் தான், என்னுடைய ஜெயத்துக்கு காரணம் நான் தான், இல்லை என்னுடைய தோல்விக்கு காரணம் தோல்வி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்றால் அந்த தோல்விக்கு காரணமுமே நான் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்றதுல நாம் எப்போ 200% ஆரோமோ அப்போவே அது போயிடும். ஸோ அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமே நம்ம ஜாக்கிரதையாக எடுத்து வைப்போம் இல்லையா? அது மாதிரி இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு பிளைண்டாக இருக்காங்க, அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் எவ்வளோ ஒரு கவனமாக எடுத்து வைப்பாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு அவங்களோட புலன்கள் எல்லாம், சென்சஸ் எல்லாம் எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் பண்ணும். வேறு ஏதாவது அவர்களுக்கு வந்து ஒரு இம்பேர்ட்னஸ் ஏதாவது இருந்தாலும் கூட மற்ற விஷயம்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நாம் அப்படி இருக்கிறவர்களாக நினைத்து கொள்ள வேண்டும். நாம் அதெல்லாம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. 2 காதுங்கிறது 4 காது, 4 கண்ணு, பின்னால் சைடில் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோம். அதனால நம்மளால் வந்து நிறைய விஷயங்களை பேச முடியறது, நிறைய விஷயங்களை நம்ம வந்து நினைத்து கொள்ள முடிகிறது. அது மாதிரி நம்ம நினைத்து கொண்டு நிறைய விஷயங்களை நிறைய விஷயங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம். நிறைய விஷயங்களை ஜட்ஜ்மெண்டலாகவே இருக்கும். அப்படிலாம் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த தோல்விகள் அப்படின்றது எந்த ஒரு விஷயமோ அல்லது நாம் எதிர்பார்க்காத ஒரு சக்ஸஸ் நமக்கு இன்னும் வரலை அப்படின்னு நினைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அதுதான். ஸோ அதை நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த கான்ஷியஸ்னஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் தானாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம சிவாயிங்க குருஜி, ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் திஸ் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. என்னோடய கொஸ்டின் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பேத் இருக்கும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்க குருஜி? அது ஜாதக ரீதியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு ஜாதகத்தில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வம், அதே மாதிரி தர்ம தெய்வம், பலன தெய்வம் அப்படின்னு 3 விதமான தெய்வங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம திரிம்சாம்சம்னு நம்ம வந்து சொல்கிறோம், D30 சார்ட்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த D30 சார்ட் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது நமக்கு பூர்வ ஜென்மாவில் இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு கார்மிக் பாண்டேஜஸ் என்ன இருக்குது, அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அந்த வந்து திரிம்சாம்சத்தில் பார்த்தா தெரிஞ்சுக்கும். அதன் மூலமாக அதோடைய ரிசல்ட் இந்த ஜென்மாவில் நமக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நாம் எந்தெந்த டைமில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவ்வளோ டீட்டெயில்டாக போகாமல்
நம்ம அந்த திரிம்சாம்சம் அப்படின்ற ஒரு சார்ட்டில் நம்ம வந்து ஒருத்தங்களை பார்த்து சொல்கிறதோ அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோ போய் நம்ம வெயிட் பண்ணாமல் ராசிலையுமே பார்க்கலாம். பட் நம்ம அவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம போகாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த திரிம்சாம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் நம்மளை காட்டி கொடுக்கும், நமக்கு ஒரு தெய்வம் காட்டி கொடுக்கும். இப்போ ஜோதிட ரீதியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஜோதிடம் இல்லாமல், இப்போ எனக்கு வந்து பர்த் சார்ட்டே எதுவும் இல்லை, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நான் ஜோதிடம் பார்த்தா தான் தெரியணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உண்டான பதிலும் நம்ம பார்த்துலாம். முதல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்போ அந்த திரிம்சாம்சத்தில் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குன்னா அந்த தெய்வத்திற்கு உண்டான ஒரு உபச்சாரங்கள், நம்ம வந்து பஞ்ச உபச்சாரம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த பஞ்ச உபச்சாரங்களை செய்ய சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உபச்சாரம் இருக்கும். இப்போ ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஒரு தெய்வம் வந்து நிலதத்துவத்தை சார்ந்த தெய்வம் அப்படின்னா அதுக்கு கந்தம் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கும். ஒவ்வொன்றுமே நீர் தத்துவத்தை சார்ந்தால் ஒன்று, அக்னி தத்துவத்தை சார்ந்தால் அதுக்கு வந்து நம்ம வந்து தீபம் காட்டுவது அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுத்திற்குமே அது மாதிரி ஒவ்வொரு விஷயம், கந்தமாகட்டும் மலராகட்டும், அதே மாதிரி வந்து ஆகாச தத்துவத்தை சேர்ந்திருந்தால் மலர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு உபச்சாரங்கள். அந்த உபச்சாரங்கள் செய்ய செய்ய அந்த தெய்வத்தோடைய அது எந்த தெய்வங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு தெய்வத்தோடு இருந்தாலும் சரி, அல்லது அந்த தெய்வ வழிபாட்டை விட்டு இன்னும் கொஞ்சம் நான் வெளியில் வந்து பார்க்குறேன் அப்படின்னா அது என்ன தத்துவமோ அந்த தத்துவத்தோடு நாம் இயைந்து இருந்தாலும் சரி, அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து அது வந்து மெடிடேஷனல் ப்ராக்டிஸ் மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு காற்றோடு இணைந்திருப்பது, இப்போ ஒரு அக்னியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்ம அப்படி ஆக்கிக்கணும் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம அதுக்கு சிம்பிள் ஸ்டெப்பாக நமக்கு அந்த தெய்வத்துக்கு ஒவ்வொரு உபச்சாரங்கள், ஏதாவது ஒரு உபச்சாரம் பண்ணுறதுக்கு டெய்லியே அந்த உபச்சாரம் நம்ம வந்து செஞ்சிட்டோன்னா அது அப்படியே போயிடும். இது வந்து ஜென்ரலாக நம்மளுடைய ஒரு ரொம்ப டீப்பர் டெக்னிக் இன் அஸ்ட்ராலஜி, அதில் நம்ம வந்து பார்க்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய இப்போ ஏதாவது அந்த பாஸ் கர்மாஸ்னால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதுனாலும் அந்த ப்ராப்ளத்தை வந்து எந்த பீரியடில் வரும்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இதை செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா அதுவுமே போயிடும். அது ஒரு முக்கியமான விஷயம். இல்லை எனக்கு வந்து சார்ட்டே இல்லை, அல்லது எனக்கு ஜோதிடம் பார்க்குறதுக்கு எனக்கு விரும்பலை, எனக்கு எல்லா டீட்டெயில்ஸ் தெரியும் பார்க்க விரும்பலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுப்பா, நமக்கு ஒரு தெய்வம் சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து தெய்வ வழிபாடு நமக்கு வந்து பண்ணுறோம். ஏன்னா இப்போ இந்த கேள்வியே வருது நமக்கு வந்து எந்த தெய்வம் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதுதானே கேள்வி. கரெக்டு தான் நான் புரிஞ்சுக்கிட்டது. அப்போ அந்த தெய்வம் நம்ம வந்து பார்த்தோம்னா நாம் ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டில் தான் நம்ம ரெகுலராக இருப்போம். அப்போ அந்த தெய்வ வழிபாட்டில் இருக்கும்போது நமக்கு ஒரு தெய்வம் தொடர்ந்து நமக்கு வந்து நமக்குன்னு இஷ்ட தெய்வமாக இருக்கும். நான் ஜாதகத்தில் சொன்னது வந்து இஷ்ட தெய்வம், தர்ம தெய்வம், பலன தெய்வம் அப்படின்னா அந்த பலன தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு பலன் கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய வேண்டிய வந்து அந்த நம்ம வந்து தர்மார்த்த காம மோட்சத்தில் வந்து அந்த அர்த்தா அப்படின்ற ஒரு விஷயத்தை, நமக்கு அந்த ப்ராஸ்பெரிட்டி அப்படின்ற விஷயத்தை கொடுக்கக்கூடியது அந்த பலன தெய்வம் அப்படின்னு. அந்த தர்மா அப்படின்றத கொடுக்கக்கூடியது ரைட்டியஸ் பாத்தில் நம்ம வந்து எந்த விஷயத்தை செய்தால் அது நமக்கு நல்லது, உன் லைஃப்பில் நீ இதை செஞ்சாதான் நல்லது, நீ இந்த பக்கம் போகிறது தப்பு, நீங்கள் போகாத அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்மளுடைய பாஸ்ட் ஜென்மாலேருந்தே தெய்வங்கள் நமக்காக ரெடியாக இருக்குது. நமக்கு எப்படி நம்மளுக்கு பூர்வ ஜென்மத்திலேயே நமக்கு இந்த தெய்வம் தான் ஒரு குலதெய்வமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம இந்த குலத்தில் வந்து பிறக்கிறோம். அதுபோல் அந்த தர்ம தெய்வம், அந்த இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு என்னென்ன நமக்கு நல்லது, நம்ம நல்லபடியாக நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக நடக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அந்த இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது துணை புரியும். இந்த ஒரு 3 தெய்வத்தை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு இஷ்ட தெய்வம் நம்ம மனசுக்குள்ள இப்போவே சாதாரணமாக ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். ஏதாவது ஒரு தெய்வம் நம்மளை வந்து வழிபடும்போது ரொம்ப ஈர்த்து பிடிக்கும், ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி எந்த தெய்வம் கெட்டியாக பிடித்து கொண்டு இருக்கிறதோ அதையே நாம் தொடர்ந்து போனால் போகிறோம். அந்த ஒரு தெய்வத்தை நாம் தொடர்ந்து போக போக எய்தர் அது நம்மளை வச்சுக்கோ, இல்லைனா அது நம்ம யார்கிட்ட அதை கொடுக்கணுமோ நம்மளை குழந்த மாதிரி எடுத்து கொடுத்துரும். தான் நீ வச்சுன்னு போய் நீ இனிமேல் அங்கே கொண்டு போய்க்கோ, எனக்கு இது வரைக்கும் போதும் அப்படின்னு கொண்டு கொடுத்துரும். அது மாதிரியான அமைப்புகள் எல்லாமே நிறையா இருக்குது. அது மாதிரி அது நம்மளை அதுக்கிட்ட போகணும், அதுக்கிட்ட தான் நம்ம அது தேடி போகிறோம் அப்படின்னா அது கூடயே போயிடணும். அப்போ அது மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை.